ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் அப்படின்னாலே அது ஆண்டாளுடைய மாதம். ஏன்னா கிருஷ்ணர் மட்டும் எங்கே நம்ம தனியாக எடுக்கிறது? கிருஷ்ணர் ஆண்டாள் இல்லாமல் கிருஷ்ணருக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் ஆண்டாள் கிருஷ்ணர். கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார்லே, நாம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கார்ல. காலங்களில் அவள் வசந்தம்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு, ஜெமினி பாட்டு வரும் இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ மார்கழி மாதம் இறைவனை அடைவதற்கு, இறைவனை காண்பதற்கு இது உகந்த மாதம் அப்படிங்கிறது பல்வேறு புராண இலக்கியங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. அந்த வகையில் புராணங்களில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 5வது பாடலை பார்க்க போகிறோம். முதல் பாடலில் ஆண்டாள் எல்லா தோழியர்களையும் தயார்படுத்தியிருக்காங்க பாவை நோன்புக்கு. 2வது பாடலில் பார்த்திங்கன்னா இந்த பாவை நோன்புல என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற விதிமுறைகளை சொன்னாங்க. 3வது பாடலில் மழை பெய்யணும், அந்த மழையால் இந்த பூமிக்கு என்ன மாதிரியான வளமை ஏற்படும் சொன்னாங்க. 4வது பாடலில் மழை எப்படி உற்பத்தி ஆகுது, அது எப்படி இந்த பூமிக்கு பயன்படுது, அப்போ எல்லாத்தையும் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இந்த பூமிக்கு பஞ்சம் இல்லாமல் ஒன்று கூட மறைச்சி கையில் வச்சுக்காமல் பெய்யணும் அப்படிங்கிறத 4வது பாடலில் சொல்லாங்க. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூய்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த 5வது பாடலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனை தூமலர் தூய்தொழுது துயத்துகின்றன் அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மாயனை, இந்த இறைவனுக்கு மாயன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மாயம், மாயாவிங்கிற வார்த்தைகளை சொல்கிறோம்ல. இந்த மாயாவி அப்படின்னாலே கண்ணுலையும் தெரியாது, திடீர்னு கையுக்கும் அகப்படாது. திடீர்னு கண்ணில் தெரியும், திடீர்னு கண்ணில் தெரியாது, திடீர்னு கண்ணில் தெரியும், திடீர்னு கைக்கு அகப்படாது. இப்போ மாயங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது கிருஷ்ணர் அப்படின்னு பேர் வந்தாலே இங்கே மாயம் அப்படின்னு வந்துடும். மாயனை மண்ணுன்னா இந்த இடத்துல எப்படின்னா பழம்பெருமை மிக்க மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. அப்போ அந்த வடமதுரையை ஆளக்கூடிய அந்த மைந்தன், மண்ணின் மைந்தன் சொல்கிற மாதிரி இது அவனோட பூமி, அந்த நாட்டு மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்போ யமுனைங்கிறது யமுனை நதி கரையில் தானே அந்த வடமதுரை இருந்தது. யமுனை நதி கரையில் பிறந்து வளர்ந்தவனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கை. இவன் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் எங்கே பிறந்தார்? வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தாலும் அவர் வளர்ந்தது பூரா ஆயர் குலத்து மக்களோட தானே வளர்ந்துருக்காரு. அப்போ நந்தகோபருக்கும் யசோதைக்கும் தானே அவர் பெரிய அளவுக்கு மகனாக வளர்ந்துருக்காரு. அதனால் ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்கை, விளக்குங்கிறது வேறு விஷயம். அணி விளக்குன்னா 1000 விளக்குகள் அணிவகுத்தினாலும் நந்தா விளக்குங்கிறது கலங்கரை விளக்கு மாதிரி முக்கியமான விளக்கு இல்லையா? அப்போ ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இங்கே பாருங்கள், ஒரு பொருளை பிறந்ததுன்னா இப்போ நிறைய இடத்துல சொல்லணும்ல, பெத்த வயிற்றில் பிரண்டையை வச்சு கட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒன்றை பெற்றுறதுக்கு ஒரு குழவிகளில் பெற்றிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த புல்லை பிறந்ததுனால நம்ம திருக்குறளில் சொல்கிறது தான். இந்த மாதிரி ஒரு புள்ளையை பெற்றெடுக்கிறது இவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன தவம் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்கல்ல. அது மாதிரி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளையை பெற்றதற்காகவும் இந்த பிள்ளையை வளர்த்ததற்காகவும் அந்த தாய்க்கு எவ்வளவு பெருமை பாருங்கள். அதாவது ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த பிள்ளையால் பெற்றவர்களுக்கு பெருமை கிடைக்கணும். அப்படி ஒரு பிள்ளை தான் எங்கள் கிருஷ்ணன். அப்போ தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் தூமலர் தூய்தொழுது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். உண்மையான மனது கூட, அப்போ தூய்மையான மனசோட தூய்மையான மலர்களாக அவனை பாடி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சில பாடல்களை நம்ம படித்தாலே நமக்கு அது மூலமாக நமக்கு கடவுளோட அருள் கிடைச்சிரும், ஆன்மீக பலம் கிடைச்சிரும், சில கதைகளை கேட்டாலே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. இறைவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜைகள் விரதங்கள் மூலமாக அடைய முடியாது. அதுதான் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறாங்க. வாயினால் பாடலாம், ஆனால் மனதினால் சிந்திக்கணும். எப்போதும் முப்போதும் முன்னடிகள் தொழுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எப்போதுமே இறைவனை மனதால் தொழும்போது தான் இறைவன் உங்களுக்கு காட்சி தருமா, இறைவனை நீங்கள் பார்க்க முடியும். இதை அந்த 8ஆம் நூற்றாண்டை ஆண்டாலே இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம்ல, சில கோயில்களை சில ஊர்களை நினைத்தாலே முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாயினால் பாடினா மட்டும் போதாது, மனத்தினாலும் முழு நேரமும் சிந்திக்கணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும்
தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இப்போ பாருங்களேன், முன்ஜென்மம் பின்ஜென்மம் இப்படிங்கெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பொதுவாக ஆன்மீகம் புராணம் இப்படிலாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து பல துன்பங்களை நினச்சி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒரே வகுப்பில் தான் ஒரு 50 மாணவர்கள் படிப்பாங்க, ஒரே ஆசிரியர் தான் பாடம் நடத்துவாங்க. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் அதிக மதிப்பெண் பெறுவாங்க, பல பேர் வந்து கம்மியாக வாங்குவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்கு கூட வாங்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த பூமியில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் சமமாக தான் பிறக்கிறோம். சில பேர் கஷ்டப்பட்டும் முன்னுக்கு வர முடியாமல் போராடுறோம், சில பேர் சாதாரணமாகவே சில உயர்ந்த நிலைகள்லாம் சீக்கிரமாக எட்டி பிடிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம யோசனை என்னான்னு பார்க்கணும்ல. இந்த இடத்துல தான் முன்ஜென்மத்து பாவம் பின்ஜென்மத்து பாவம்னு எடுக்கிறோம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக நிரூபிக்க முடியாதுன்னா கூட புராணங்கள் இதை சொல்லப்படுற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், அதாவது இதுக்கு முன்னாடி நாம் செய்த பாவங்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒழிஞ்சு போகும். இதுக்கப்புறமும் நம்ம செய்யக்கூடிய அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தீயில் எப்படி தூசுப்பட்டால் வந்து அழிஞ்சு போயிடுதோ அது மாதிரி தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறாங்க. அப்போ இறைவனை வந்து பக்தி மார்க்கம் அடையிறதை விட மனதால் நீங்கள் சிந்தித்து தியானத்தின் மூலமாக இறைவனை அடையலாம்ங்கிறத மறைமுகமாக இப்படியும் நம்ம பொருள் கொள்ளலாங்கிறது தான் இந்த 5வது பாட்டலில் ஆண்டாள் சொல்ல வரக்கூடிய ஒரு உண்மையாகும். இந்த பாட்டை நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து பாராயணம் பண்ணிக்கோங்க. அடுத்த பாடல் 6வது பாடலில் ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.